உடல் ஆரோக்கியமா வாழ்வது எப்படி? தினசரி நாம சாப்பிடுற சாப்பாட்டுல நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள், அதனால ஏற்படக்கூடிய பெரிய பெரிய விளைவுகள். "உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு" திருமூலர் சொன்னாரு. ஆனா இப்போ உடம்ப வளர்த்தோம்னா, உயிர வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். இருங்க, இருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது மாதிரியான அரிய தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இது இந்த சம்மரையே தூக்கி சாப்பிடலாம் சொல்றான். அப்படி என்ன உணவு? அப்படி ஒரு உணவு இருக்கா? அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்க்குறீங்கல்ல? ஆமாங்க. கண்டிப்பா அப்படி ஒரு உணவு இருக்கு. அந்த ஒரே ஒரு உணவு போதுங்க. நம்முடைய எல்லா பிரச்சனையுமே தீர்த்துரும். அந்த உணவு சாப்பிட்டா எந்த மருந்தும் தேவையில்ல, எந்த மாத்திரையும் தேவையில்ல. இந்த சம்மருக்கும் சுட்டெரிக்கிற வெயில்லேருந்தும் நம்ம தப்பிக்கணும்னா, அந்த ஒரு உணவு போதுங்க. எல்லார் வீட்லயும் நைட்டு சமைப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, காலையில எழுந்து மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா, நைட்டு சமைச்சு மீதமான மீதமான சோறு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து அந்த சாப்பாட சமைச்ச தண்ணீலயே ஊத்தி வைப்பாங்க. அது கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழுது கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழுது கஞ்ச காலையில நாம டிஃபன் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலா அந்த கஞ்சில கொஞ்சம் மோர் விட்டு, அந்த கஞ்சி தண்ணிய மட்டும் குடிச்சா கூட போதுங்க. நம்ம உடம்புல எந்த விதமான நோயும் வராதுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமானது. நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும். அப்படி ஒரு பொருளு பூமியிலே இல்லன்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு உடம்ப குளிர்ச்சியா வைக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஆரோக்கியம், ஒரு சத்து மிக்க உணவு அந்த பழுது கஞ்சிங்க. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து அடிமையா வேலை செஞ்சாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. விவசாயம் பண்றவங்க கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த காலை உணவு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த பழுது கஞ்சி, அதாவது நைட்ல மீந்த அந்த சாப்பாட அந்த தண்ணீலயே போட்டு காலையில எடுத்துட்டு போவாங்க. ஏங்க காலையில மட்டும் இல்லங்க, 2 வேளையும் இந்த உணவு கூட சாப்பிட்டாங்க. எவ்வளோ வெயில்ல நின்னு அவங்க ஒர்க் பண்ணாலும், அவங்களுக்கு அந்த பவர் குறையாது. அவங்க உடம்புல சோர்வே ஏற்படாது. அந்த அளவுக்கு இந்த உணவுக்கு சக்தி உண்டு. இப்படிதான் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே எங்க பசங்க கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. வரும்போது வந்து ஒரே அந்த யூரின் போற இடம் வந்து ரொம்ப பெயினா இருக்குப்பா, கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க என்ன பண்ணோம், வந்து இளநீர் குடுப்போம். ஏதோ சம்திங் தட் பீஸ் இது மாரி விஷயம்லாம் வாங்கி குடுத்துட்டு இருந்தோம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, "என்னப்பா பிரச்சனைன்னு?" கேட்டா, "இது மாரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு" அப்படின்னு நான் சொல்லும்போது, அவங்க சொன்னாங்க, "என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? நீங்க சாதம் வடிக்கிற தண்ணிய வந்து என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வந்து கீழ ஊத்திருவோம் அப்படின்னு சொன்னோம். அப்பதான் அவங்க சொன்னாங்க, "என்னப்பா இப்படி வேஸ்ட் பண்றீங்க? அந்த தண்ணி எவ்வளோ நல்ல தண்ணி தெரியுமா? வேற எந்த பொருளுமே தேவையில்லப்பா. இது ஒண்ணு போதும். நீங்க என்ன பண்ணுங்க, காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வாட்டர் கேன்ல கொஞ்சமா சால்ட் போட்டு, அந்த தண்ணிய வந்து குழந்தைங்களுக்கு குடுத்து அனுப்புங்க. குழந்தைங்க அத அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சாலே போதும். அவங்க நார்மல் தண்ணி குடிக்கட்டும். அவங்க தோன்றப்ப இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சாங்கனாலே, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. அதாவது யூரின்ல அந்த எரிச்சல் வரும் பார்த்தீங்களா? அந்த ப்ராப்ளமே வராது. குழந்தைங்களுக்கு நம்மகிட்ட சொல்ல தெரியாது. நாம தான் வந்து அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதனால இத செய்ய சொன்னாங்க. இத நாங்க செஞ்சதுலருந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல என் பையனும் சரி, என் பொண்ணும் சரி, இந்த பிரச்சனையே வரதில்ல. ரொம்ப நல்லா இருக்குப்பா, பிரச்சனையே இல்ல. இன்னமா எதனா பிரச்சனை ஆச்சா நான் கேட்பேன் பசங்ககிட்ட. இல்ல, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நல்லா இருக்குப்பா. எங்களுக்கு அந்த தண்ணி ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க அத குடுங்க. ரெகுலராவே அத குடுங்கன்னு சொல்லிட்டு பசங்க வந்து இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ரொம்ப ருசியாவும் இருக்கும். வேணும்னா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுகள்ல கண்டிப்பா அந்த தண்ணி இருக்கும். உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க. இல்ல உங்க மம்மி கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா இந்த தண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்கும். இது மாதிரியான பல அற்புதமான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சம்மர் சீசனுக்கு இந்த தகவல் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படும். ஸோ நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க.